ஹாய், நம்ம இப்போ ஏரா ஓவர்சீஸ் ஆஃபீஸில் இருக்கோம், சென்னை. இவர் எங்கள் ரகு சார், எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதர். இது எங்களுடைய இன்னொரு ரகு, அது பெரிய ரகு, இது சின்ன ரகு. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வியட்நாமுக்கு கிளம்ப போகிறோம். ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே பேக் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ பருப்பு, பொதுவாக அரிசி அங்கே கிடச்சிட்டாலும் மற்ற ஜாமான்கள்லாம் அங்கே கிடைக்கல. அதனால் இந்த தோரம் பருப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா. ஹொச்சிமின்லேருந்து கேந்தோக்கு பஸ் ஏறிட்டோம். இந்த பஸ்ஸோட சீட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இப்படி தான் இருக்குது. அதாவது ஒரு மாதிரி படுக்கிறதே கொஞ்சம் அப்படி வித்தியாசமாக, நம்ம ஒரு ஈஸி சேர்லலாம் இப்படி சாஞ்சிருப்போம்ல அந்த மாதிரி. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பெட்டு மாதிரி தான் இருக்குது. இந்த பஸ்ஸு ஃபுல்லாகவுமே அப்படி தான் இருக்குது. நம்ம ஊர் நல்ல ஒரு ஸ்லீப்பர் பஸ் மாதிரி இல்லை, அதை விட சூப்பராகவே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடில் இன்னொரு பஸ் இருக்குது, நான் அதையும் காமிக்கிறேன். இப்போ நம்ம கேந்தோ பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். ஆமாம், இங்கேருந்து ஹொச்சிமின்லேருந்து நம்ம கேந்தோக்கு வந்துட்டோம். இப்போ பஸ் ட்ராவல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. உண்மையில் சூப்பராக இருந்தது அந்த பஸ்ஸெல்லாம். நம்ம ஊரில் நல்ல ஒரு ஆம்னி பஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பஸ்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம இங்கே கேந்தோலேருந்து நம்ம அடுத்து நம்ம தங்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பஸ்ஸு ட்ராவலு. 2.5 hours 3 hours ட்ராவல் நல்லா இருக்குது. வழியாக சேர்ந்தாச்சு பாய்ஸ் ஹாஸ்டல் உள்ள. இது நம்ம அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ். அதாவது வியட்நாமில் 2 வீலர் அலவுடு. யார் லைசன்ஸ் வச்சுருக்கிற யாருனாலும் 2 வீலர் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற சைக்கிள்ஸ் இங்கே இருக்குது. நம்ம இன்றைக்கி கேந்தோ பாய்ஸ் ஹாஸ்டலில் ரூம் விசிட் பண்ணுவோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிய வைக்கிறதுக்காண்டி நம்ம அந்த ரூமை விசிட் பண்ண போகிறோம். அந்த ரூம் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு நமக்கு தேவையான பலசரக்கு ஜாமான் வாங்க போகிறோம். இவர் தான் எங்கள் கதிரேசன்ஜி, இந்த ஹாஸ்டலுடைய வார்டன். இவரோட சேர்ந்து தான் பலசரக்கு ஜாமான் வாங்க போகிறோம். நமக்கு தேவையான பலசரக்குகள்லாம் இங்கே எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அங்கே போவோம்.